வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி நம்ம காசிமேட்லேருந்து சிகப்பு நண்டு ஆழ்கடலில் இருக்கக்கூடிய இந்த நண்டை தான் நம்ம இங்கே வாங்கிட்டு வந்தோம். இப்போ மழை ஸ்டார்ட் ஆனதுனால கிளைமேட் சேஞ்சிங் கோல்டு ஆகும். அந்த கோல்டை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த நண்டை வாங்கி நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கடாயில் ஆயில் விட்டுக்குவோம். அதுவும் கூட ஏலக்காய், பட்டை, ஸ்டாரு, சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் தூளாக கட் பண்ணி வச்சுக்கணும், அதையும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் சேர்த்தோம்னா தீஞ்சிடும். இந்த மாதிரியான பக்குவமான நேரத்தில் சேர்ந்தோம்னா அந்த கருவேப்பிலை வாசனை நல்லா அப்படியே இருக்கும். கருவேப்பிலை வதங்கிடுச்சு. இப்போது உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதை சேர்த்துக்கலாம். இதையும் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக பரட்டி எடுத்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 2-2.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2. இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிளகு, சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அதுங்க கூட ஒரு 2.5 கரண்டி அளவுக்கு அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் தான் காரம் நல்லாயிருக்கும். ஏன்னா மிளகு சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், சோம்பு, சீரகம் இது எல்லாமே இதில் சேர்த்ததுனால காரம் ப்ராப்பராக இருக்கும். நண்டுக்கு தேவையான மசாலா இது தான். நம்ம கிராமத்தில் இப்படி தான் செய்வோம். நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதி வந்ததும் உடனே நண்டை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ கழுவி வச்ச நண்டை கால் இந்த மாதிரி ஒரு பார்ட்டாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் 3 நண்டு தான் வாங்கினேன். 3 நண்டு 1 கிலோ நின்றுச்சு. ஸோ அதுதான் இதில் நான் சேர்க்குறேன். இது எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்ச மசாலா தான். அதை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்படி தான் நம்ம கிராமத்தில் செஞ்சு சாப்பிடுவோங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.